அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை வேதத்தின் வெளிச்சம் என்ற இந்த தொடரில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருக்க சோதிக்கப்படும் போது என்ற இப்பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதியாகமம் 3:11 புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று எழுதப்பட்டுள்ளது. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிட்ட போது அவர்கள் நிபந்தனையின்றி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேவனின் வார்த்தையை சந்தேகித்து கீழ்ப்படியாமல் போக சர்ப்பத்தால் சோதிக்கப்பட்ட போது ஏவாள் அந்த சோதனையில் தோல்வியடைந்தாள். முதலாவதாக ஏவாள் தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருந்தாள். தடை செய்யப்பட்ட மரத்தின் அருகே ஏவாளை கண்ட சாத்தான் அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். சர்ப்பமானது ஏவாளுடன் பேச்சை தொடங்கி தன் தந்திரத்தில் விழும்படி தூண்டினான். ஏவாள் சாத்தானின் தந்திரத்தை துவக்கத்திலேயே கண்டறிந்து அவனின் ஆலோசனையை புறக்கணித்திருக்க வேண்டும். ஆனால் அவள் சர்ப்பத்துடனான உரையாடலை ரசித்து சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நடித்த அந்த எதிரியை நம்பி அவனின் சாதுரியமான பேச்சில் விழுந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாள். நாமும் தனியாக இருக்கும்போது பிசாசில் நாள் எளிதாக தாக்கப்படலாம். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விசுவாசிகளின் ஐக்கியம் ரொம்ப அவசியம். நாம் ஐக்கியத்தில் இல்லாதிருக்கும் போது எளிதில் நாம் சோதனையில் விழ நேரிடும். இரண்டாவதாக, சர்ப்பம் ஏவாளின் மனதில் ஒரு சந்தேகத்தை விதைத்து பின்னர் தேவனின் வார்த்தைக்கு எதிராக கவர்ச்சிகரமான தவறான விளக்கம் வழங்குவதை நாம் கவனிக்கிறோம். இவ்வாறே சாத்தான் நம் வாழ்விலும் முதலில் தேவ வார்த்தைகளுக்கு மாறான சந்தேகத்தை விதைத்து வேதாகமத்தின் உண்மைகளை கேள்வி கேட்க பண்ணி நம்மை வஞ்சித்து தேவனுடைய வார்த்தைகளை மீற செய்வான். தேவனின் வார்த்தையை பற்றிய நமது சந்தேகங்கள் நம்மை தேவனிடமிருந்து விலகி போக பண்ணும். தேவ வார்த்தையினால் நம் சிந்தனைகள் நிறைந்திருக்கும் போது அவ்விசுவாசத்தால் ஏற்படும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். மேலும் சந்தேகங்கள் ஏற்படும் போது நாம் தேவனுடைய உதவியை நாடினால் சரியான நேரத்தில் சரியான வழிகளில் அவர் நம் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார். நமது கிறிஸ்தவ வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ஐக்கியத்தின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ளவும், நாம் வாழ்வில் சந்தேகம் நடுவே பிரயாணிக்கும் போது தேவனின் உதவியை நாடவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.